வாக்கு எண்ணும் இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் 4 பிராந்தியங்களிலும் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. நேற்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கும் போதே பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். 6 மணிக்கு மேலாக டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனால் பல வாக்குச்சாவடிகளில் இரவு 8 மணி வரையிலும் வாக்குப்பதிவு நீடித்தது. வாக்குப்பதிவு முடிந்ததும் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்களில் ஏற்றி லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து சேர்ந்தது. இந்த எந்திரங்கள் தொகுதி வாரியாக வரிசையின்படி ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் 967 வாக்குச்சாவடிகள் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் இங்குள்ள பாதுகாப்பு அறைகளில் வைத்து சீல் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. உள்ளூர் போலீஸ் ரிசர்வ் பட்டாலியன் மற்றும் துணை ராணுவ படையினர் ஜூன் 4ஆம் தேதி வரை இங்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் காரைக்காலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியிலும், மாஹி மற்றும் ஏனம் பதிவான வாக்குகள் அங்குள்ள நிர்வாக அலுவலகங்களிலும் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.